இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லேயும் சரி கொஞ்சம் கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களாம் நமக்கு மெசேஜ் பண்ணி அவங்களோட ஐடியா கொடுத்து பிரதர் இதை சப்போர்ட் பண்ண சொல்லி ஸ்டோரி போடுங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ யாருக்காவது அப்படி பண்ணணும்னு தோணுது இல்லை யாருக்காவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐடி நான் வந்து ஸ்டோரி போடுறேன். ஸோ நம்ம ஸ்டோரி எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 to 1500 பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். இது யாருக்கு எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா நிறைய குட்டி இன்ஃப்ளூயன்சர் குட்டி கிரியேட்டர்ஸ்லாம் நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க ஐடியிலேருந்து ஏதாவது வீடியோ போட்டு எனக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ரோ சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுங்க, சப்போர்ட் பண்ணி ஸ்டோரி போடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை பண்ணலான்னு இருக்கேன். யாருக்கா தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9:53. ஸோ 2 வருஷத்தில் நான் வந்து ஒரு நாள் கூட 11 மணிக்கு முன்னாடி நான் எழுச்சி வெளியே வந்ததே கிடையாது. இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே கிடையாது காலையில். பட் ஃபஸ்ட் டைம் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அதுவுமே 2 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் பண்ண கிடையாது. என்னென்னா தனியாக ஒரு ஷூட் பண்ணணும், போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணதே கிடையாது. நம்ம எல்லாமே போகிற வழியில் எடுக்கிறது தான், இல்லை நம்ம எங்கேயா இருக்கும்போது வீடியோ எடுப்போம். ஆனால் இன்றைக்கி ஷூட்டுக்காகவே காலையிலே எழுந்துச்சி கிளம்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரியால் மார்க்கெட் வந்திருக்கேன். ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்க வேண்டியிருக்கு. அதனால் இதுதான் அந்த 5 ரியால் மார்க்கெட். நம்ம ரூம் பக்கத்தில் இருக்க 5 ரியால் மார்க்கெட் தான். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம ஒரு டிஷர்ட் வாங்கணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். என்னென்னா இங்கே வருங்க, இந்த பேக் ஃபுல்லாக சில பல ஐட்டங்கள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ போகலாமா உள்ள? இருக்க பெரிய 5 ரியால் மார்க்கெட்னு இது தான். ஸோ 5 ரியால் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம ஊரில் எதை எடுத்தாலும் 100 ரூபாங்கிற பொருள் இருக்கும் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5.75 ரியால் ஹலாலா. ஸோ 5.75 ஹலாலா. நம்ம ஒரு காசுக்கு 100 ரியால் 120 ரியால் வரும். ஸோ எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. எதை எடுத்தாலும் 5.75. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ரேட் கூட இருக்கும். ஸோ டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க, ரொம்ப ரேட் கம்மியாக. இப்போ நம்ம இங்கே தான் ஒரு டிஷர்ட்டு எடுக்கணும். ஸோ இந்த ஷர்ட் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது, நம்ம இங்கே தான் எடுத்துப்போம். இந்த ஷர்ட் மட்டும், இந்த டிஷர்ட் ஹுட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா 5.75 தான். ஸோ தெரிகிறதா, நல்லாயிருக்குங்க. இது நல்லாயிருக்கும். குவாலிட்டியுமே ரொம்பலாம் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் ஒரு கேக் ஆர்டர் இருக்குங்க. ஸோ அந்த கேக் ஆர்டரை போய் நம்ம வாங்கி நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு ஆர்டர் எடுக்க வேண்டி தான். ஸோ என்ன கேக் ஆர்டர்லாம் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து ஃப்ரீலான்சராக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு ஆர்டர் இருக்குது. அதை நம்ம போய் கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த இது பண்ணலாம். ஸோ சவுதி அரேபியா ரியாத்தில் யாருக்காவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும், கேக் கொடுக்கணும், ப்ரௌனி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நான் ஒரு ஐடி கொடுக்குறேன், அந்த ஐடியை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோலையுமே நம்ம நிறைய போட்டிருப்போம், சர்ப்ரைஸ் வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரியாத்தில் யாருக்கா சர்ப்ரைஸ் கொடுக்கணும், கேக் கொடுக்கணும்னா மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் அதை போய் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கணும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் சுத்தமாக இல்லைங்க. மொத்தத்துலேயே நேற்று நான் 8 ஆர்டர் தான் எடுத்திருந்தேன். 10 ஆர்டர் எடுத்திருந்தேன். அதில் 2 வந்து பார்த்திங்கன்னா 1 ரீடிஸ்பேச்சு, 1 கேன்சலு. ஸோ மொத்தம் 10 ஆர்டர் தான் நேற்று கணக்குக்கு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஆனால் பக்காலால் இறங்கி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினேன். இந்த சம்மர் ஆரம்பிச்சிட்டுனாலே அப்படி சொல்கிறத விட இந்த குளிர் சீசன் போனதுக்கு பிறகு இருக்க எல்லா மாதமும் தண்ணி பாட்டிலுக்கு தான் அதிகமாக செலவாகும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இங்கே வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் வாங்குவோம், அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே மஸ்ஜித்து சில வீட்டில் வாசலில் வச்சுருப்பாங்க, இல்லை பணக்கார வீட்டு வாசலில் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன், அதை குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது வந்து சில இடத்துல வந்து அந்த இது க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்களாமா. என்னதுன்னா அந்த ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால அதை குடித்தா நம்மளுக்கு கல்லடைப்பு வந்துடும், கிட்னி ஸ்டோன் வந்துடும். அதனால் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்போம் பிடிக்கிற இடத்துல. இருங்க, சவுண்டு கேட்குதா? அதனால் உடம்பு நம்மளுக்கு முக்கியம் தானே. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தண்ணி பாட்டில் இறங்கியாச்சு. இது எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 3 தண்ணி பாட்டில் ஆயிரும். அது ஷவர்மா ஹவுஸில் இருக்க தண்ணி பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்லான் வந்திருந்தாப்புல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு. அஸ்லான் நம்மளோட தமிழ் ஃப்ரெண்டு தான், நம்மளே டெலிவரி தான். அதனால் இந்த கடையில் பார்த்துருந்தேன். அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு, ஏன்னா நம்ம வந்து இப்போ அடுத்த ஃப்ரீ விசாவில் மாறலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ கம்பெனி விசாவில் இருக்குமா, ஸோ பெருசாக சம்பாதிக்க முடியாது. இதே நான் இப்போ நம்ம இங்கே எடுக்கிற அதே 450 ஆர்டரை நம்ம வந்து ஃப்ரீ விசாவில் எடுத்தோம்னா நல்ல சம்பளம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கான வேலையை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் நம்மளுக்கு இக்காமா முடியுது. விசா இருக்குது, ஆனால் இக்காமா முடியுது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி 2 வருஷம் விசா முடிஞ்சு இப்போ அடுத்த 2 வருஷத்துக்கு போட்டிருக்கு. இங்கே அப்படி மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் என்னென்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது கையில் நிற்க மாட்டேங்குது. ரீசன் என்னென்னா நம்மளுக்கு இங்கே 400 ஆர்டருக்கு 450 ஆர்டர் 500 ஆர்டர் எடுத்தால் அந்த 500 ஆர்டருக்கான காசு நம்மளுக்கு கைக்கு ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு கட்டிங் அது இதுன்னு சொல்லி பிடிங்கிறாங்க. ஸோ அதான் இப்போ தேடிட்டு இருந்தேன். அதான் அவனை பார்த்தோன்னா அவன் நம்ம இப்போ நம்ம
தமிழ்நாட்டிலே சிஎம்மாக இருக்காப்புல பற்றி அவரோட கட்சிக்காரர் அவர் ஃபஸ்ட்டில் அதான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். என்னதான் போராடினா கடைசியில் எங்கள் தலை அண்ணன் ஜெயிச்சிட்டாப்புல அப்படி இப்படின்னு அது அதை பேசிட்டு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டருங்க இது. ஸோ ஆஃப்டர்நூனோட ஃபஸ்ட் ஆர்டரு நம்ம ஆல்ரெடி இயர்லி மார்னிங். ஸோ நேற்று நைட் 12 மணிலேருந்து 1:15 வரைக்கும் 3 ஆர்டர் எடுத்துரும். அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கணக்கு வச்சு 3 ஆர்டர் நம்ம நேற்று எடுத்துரும். இது 4வது ஆர்டர் கணக்குப்படி பார்த்தா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஆர்டர். இப்போ ஸோ 2வது ஆர்டரை எடுக்க கிளம்பியாச்சுங்க. ஸோ 2வதுனா இது வந்து 5வது ஆர்டரு. ஸோ 5வது ஆர்டர் எடுக்கிறதுக்கு போகிறேன். அவ்வளோ நேரம் அதில் உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஆர்டர் இல்லை, பக்கத்தில் உள்ளவனுக்கு வேறு ஒருத்தருக்கு ஆர்டர் அடிச்சிருக்கு. எனக்கு என்னென்னா ரோட்டுக்கு இப்போ அந்த பக்கம் போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டான். ஸோ போக வேண்டியதான். ப்ளூடூத் கனெக்ட் ஆகலையா? ஸோ கூகுள் மேப்போட இந்த ஆப்போட மேப் வந்து நல்லா இருக்குங்க. எப்படின்னா அது கரெக்டான லொக்கேஷன் கரெக்டாக காமிக்குது. கஸ்டமர் லொக்கேஷன்னா கரெக்டாக இந்த பில்டிங் அவங்க எந்த பில்டிங்கை பின் பண்ணியிருக்காங்களோ அந்த பில்டிங் காமிக்குது. கூகுள் மேப் அப்படி காமிக்காது, பொத்தாம்பரமாக அடிச்சிடும். அவங்க இந்த லொக்கேஷன் பண்ணி இருப்பாங்க, நான் அடுத்த லொக்கேஷன் காமிக்கும். இன்றைக்கி அது இந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்குது, இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது இந்த மேப்பு. ஸோ ஹங்கரில் எல்லாம் வேறு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ஒரிஜினல் மேப்பே கொடுங்க, அதுதான் நல்லா இருக்குது. எக்ஸ்டர்னல் மேப் கொடுத்து கூகுள் மேப் போகிறத விட இந்த மேப் நல்லா இருக்குது. ஆனால் ஷார்ட்கட் மட்டும் கொஞ்சம் அது காமிக்க மாட்டேங்குது. இந்த அப்ளிகேஷன் ஷார்ட்கட் காமிக்க மாட்டேங்குது. ஆனால் இது காமிக்கிற ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல காசு வரும், நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஜி, ஏதோ கொடுத்தாச்சு நம்மளோட 5வது ஆர்டரையும். தங்கமான கஸ்டமருங்கிற மாதிரி தங்கப்புள்ள கஸ்டமர் இவங்க. அப்படி ஒரு கஸ்டமர் லேடி வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் இந்த பில்டிங் தான் மேலே வந்துட்டாங்கன்னு. ஆனால் அவங்க மேலேருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. உண்மையாகவே தங்கப்புள்ள தான், எனக்கு இல்லை வேற யாருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 5 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 6:48 ஆயிடுச்சு. 15 ஆர்டர் இன்றைக்கி கம்பல்சரி எப்படியாவது பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. ஏன்னா நேற்று நைட்டு 3 ஆர்டர் எடுத்தோம், இன்றைக்கி நான் 15 பண்ண முடியலன்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வந்து எத்தனை மணிக்கு வந்தேன்? 5 மணிக்கு வந்தேன், 4:58க்கு வந்தேன். அதனால் கம்பல்சரி 15 ஆர்டர் இன்றைக்கி பண்ணி ஆகணும். என்ன சாப்பிடல, ரூம்லேருந்து வரும்போது ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்தேன். நம்மளோட டெய்லி ரொட்டீன் காலையில் எழுந்தோடனே மில்க் ஷேக் மாதிரி போட்டு குடிச்சிட்டு அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனாயிட்டா இது நம்மளோட 6வது ஆர்டரு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:44 ஆகுதுங்க. போய் சாப்பிடையும் செஞ்சுட்டேன். நம்ம கேரளா தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் ஒன்று உண்டு, அங்கே போய்ட்டு சாப்பிடையும் செஞ்சுட்டேன் ஆர்டர் வர கேப்பில். இனி சாப்பிட்டுட்டு இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் ஜி, ஆனால் தவறான சைடில் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். ஐயோ இண்டிகேட்டர் போட்டு ஞாபகம் இருந்து, ஆனால் எந்த பக்கம் போட்டு ஞாபகம் மறந்து போச்சு டக்குனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போயிட்டுருக்கேன். ஸோ 3 கிலோமீட்டர் 6 மினிட்ஸு. கொடுத்தோடனே ஆர்டர் எடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எப்படின்னா இப்போ ஒரு 7 மணினா ஒரு 8 ஆர்டர் முடிச்சு ஒரு 9வது ஆர்டர் கொண்டு போயிருந்தா 15 பண்ணிடலாம். ஆனால் இங்கே இருங்க இப்போ 7-8 மணி ஆக போகுது, எனக்கு காம எடுத்து 8 மணி ஆயிரும். ஆனால் நம்ம இப்போ தான் 6வது ஆர்டரை கொண்டு போயிட்டு இருக்கும்போது அதுதான் பிரச்சனை. அப்படின்னா தான் அந்த 15 பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நீ நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் வேலை எடுக்கலாம். செக்ஷன் இருக்குது 2 மணி வரைக்கும், தைரியமாக 2 மணி வரைக்கும் ஆர்டர் எடுக்கலாம் போட்டு. இந்த அப்ளிகேஷனில் 2வது கிலோமீட்டருங்க, எந்தெந்த ரோட்டில் எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்னு அதுவே மென்ஷன் பண்ணிடுது. ஸோ இப்போ நம்ம இருக்க இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். ஸோ அதுவே இதில் காமிச்சிருது. அது நிறைய ஆப்ஷன் இருக்குது இந்த இதில். ஸோ நம்மளோட 6வது ஆர்டரையும் கொடுத்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:55 ஆகுதுங்க. ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி ஒரு வீடியோவே போட வேண்டியிருக்கு, கூடிய சீக்கிரத்தில் போடுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரே வாங்க முடிஞ்சிச்சுங்க. அந்த 7வது ஆர்டரு இப்போ தான் வாங்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஷவர்மா வந்து 21 நிமிஷம் ப்ரிப்பரேஷன் டைம் போட்டுட்டான், ஒன்றும் பண்ண முடியல. நான் என்ன நினச்சேன், சரி 8 மணினா ஒரு 10 ஆர்டர் முடிச்சிடலான்னு பார்த்தேன், இல்லை 9 ஆர்டராவது முடிச்சிடலான்னு பார்த்தேன். 8 மணிக்கு 7 ஆர்டர் தான் முடிக்க போகிறேன். ஆர்டரு ரைசிங் பவுல், ஒரு நல்ல ப்ரோஸ்டட் கடை, KFC மாதிரியே. ஆர்டர் எவ்வளோ தூரம் அடிச்சிருக்கான் குட்ஸ்லையா? அப்பா 9 கிலோமீட்டர் மக்களே, அடி பொழந்துட்டான். ஸோ இங்கெல்லாம் என்னடா பார்க்கிங் மேலே வண்டி ஓட்டுறான்னு நினைக்காங்க. எங்களுக்கு எங்கள் பார்க்கிங்கே எங்களுக்கு அந்த இதுக்கு மேலே தான், திண்டுக்கு மேலே தான், ஃபுட்பாத்துக்கு மேலே தான். இதில் தான் வண்டி ஓடணும், கீழே விட விடாது. கீழே விட்டால் கடகாரன் திட்டுவான், மேலே விட்டால் போலீஸ்காரன் திட்டுவான். இதுதான் என்ன பண்ண மக்களே. 15 நிமிஷம் போட்டிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம், போயிடலாம். தோசை சாப்பிட்டாலே இப்படி தான் பிரச்சனை. ஸோ இந்த
டேயோட கடைசி இதுதான், கடைசி ஆர்டரு எடுத்தாச்சு. இதை இப்போ பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடை தான் பிக்கப் பண்ணியாச்சு. எனக்கு இந்த ஆர்டர் வந்து வாங்கிட்டு போய் கொடுக்க வேண்டியதான். ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா, அப்புறம் உங்கள் வீடியோட எண்டிங் சரியில்லை, ஃபினிஷிங்கே பண்ண மாட்டேங்கிங்க, சும்மா விட்டுட்டு போயிருங்கன்னு. ஸோ இப்போ கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போலாம் எண்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சவுதி அரேபியா, துபாய், ஓமன், கத்தார், குவைத் இந்த மாதிரி கண்ட்ரியில் வேலை தேடுறீங்க அப்படின்னா நம்ம ஐடி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம நம்ம ஐடியை ஷேர் பண்ணி விட்டுருங்க.